பிரபலமான விஜய் ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்த ஒரு அசிங்கமான கமெண்ட்டுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஒரு சில விஷயங்களை ஒரு பேட்டியில ஷேர் பண்ணிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். சன் மியூசிக் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில தொகுத்து வழங்கிட்டு இருந்த ஒரு விஜய் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு பர்சன்னா விஜய் மகேஸ்வரியும் ஒருத்தவங்க தான். ஜீ தமிழ்ல உள்ள என்ட்ரி கொடுத்து சில சின்னத்திரை நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து வழங்கிட்டு தான் இருந்தாங்க. இப்படியே பயங்கரமான ஒரு ஃபெமிலியர் பர்சனாவும் ஆனாங்க. இவங்க சென்னை 6,28,000 அதோட இரண்டாம் பாகத்துல நடிச்சிருந்திருப்பாங்க. பியார் பிரேமா காதல், ரைட், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா விக்ரம், காதல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நடிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜய்வா ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சோசியல் மீடியால பயங்கர கிளாமரான போட்டோ ஷூட் எல்லாம் பதிவிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது அவங்களோட வழக்கமாவே இருந்துட்டு இருக்கு. அண்மை ஒரு பேட்டியில ஒண்ணுல அவங்க கலந்துகிட்ட விஜய் மகேஸ்வரி சோசியல் மீடியால தனக்குன்னு ஒரு மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு தான் இருக்கும். அதை பத்தி நான் சொல்ல போறேன்னு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, கிளாமரான போட்டோ ஷூட் பத்தி வர கருத்துக்களை நான் என்னைக்குமே பார்க்கவும் மாட்டேன், அதை பெருசா கன்சிடரும் பண்ண மாட்டேன். எங்க போனாலுமே கமெண்ட் போடுறவங்க போட்டுக்கிட்டு தான் இருக்க போறாங்க. சேலை கட்டினாலும் சரி, இங்க தெரியுது அங்க தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடக்கொடக்கமா ட்ரெஸ் பண்ணாலும் அதுல குறைய தூக்கிட்டு வந்து தான் வைப்பாங்க. இந்த மாதிரி கமெண்ட்லாம் 1% கூட பயனே கிடையாது. சோ அதனால நான் சந்தோஷமா இருக்கேனா, இந்த விஷயம் செஞ்சா எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பெருசா ஒன்னும் தெரியல அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே விஜய் மகேஸ்வரி சொல்லிருக்க இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமான ஷாக்கை ஏற்படுத்திருக்கு. நம்மள பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நம்ம சாதாரணமா ஒரு போஸ்ட் போட்டாலே அதுல பேட் கமெண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு 4-5 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. சோ அதெல்லாம் பத்தி ஒரி பண்ணாம தன்னோட லைஃப் எப்படி இருக்கு, நம்ம ஹாப்பியா இருக்கோமா, இது போதும் அப்படின்னு விஜய் மகேஸ்வரி சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு வருது. இவங்க சொன்னது சரியா சரியில்லையா அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.